உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து உருளைக்கிழங்கு தக்காளி தொக்கு. ரொம்ப சிம்பிளாக சுவையாக இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு 1/4 கிலோ இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும். தக்காளி 4 நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். பூண்டு பல் 5 இடித்து வச்சிங்க. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, பட்டை மிளகாய் 2, கடுகு 1/4 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம அதை தயார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மழை வேறு வந்துட்டுருக்கு. இந்த கிடைச்ச கேப்பில் தான் இப்போ நம்ம செய்கிறோம். வாங்க. பாத்திரம் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பட்டை மிளகா போட்டுக்கலாம். அடுத்தது பூண்டு, அடுத்தது இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அது கூடவே இந்த தக்காளியும் போட்டுக்கலாம். நல்லா இப்போ வதக்கணும். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இதை அப்படியே நல்லா இந்த தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு இதை வேக விடுவோம். இப்போ ஒரு மூடியை போட்டு அப்படியே மூடி விட்டுடலாம். நம்ம அதை திறந்து பார்க்கலாம். நல்லா தக்காளிலாம் குழஞ்சி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். தக்காளி நல்லா குழஞ்சி இந்த தக்காளியில் உள்ள தண்ணி நல்லா ஊறி இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம இந்த மிளகாத்தூள் அதில் போட்டுக்கலாம். நல்லா காரமாக இருக்கணுங்கிறதுனா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மிளகாத்தூள் போட்டுங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். நம்ம இது வந்து நல்லா அந்த குழன்னு தக்காளி குழஞ்சி அந்த ஊறுகாய் மாதிரி அந்த தக்காளி இருக்கணும். அப்படி தண்ணியாக இருக்கும்போது நம்ம அதை இறக்கிடணும். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா சொதன்னு இருக்கும்போதே நம்ம இறக்கிக்கணும். அப்போ தான் சாதத்திலலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி அந்த தொக்கோடு இருக்கணும். உங்களுக்கு தக்காளி தொக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக போட்டுக்கலாம். இல்லை 2 தக்காளியே கூட கூடுதலாக சேர்த்துங்க. ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை இப்போ இறக்கிடலாம். நாம் இப்போ இதை டேஸ்ட்டு பார்க்கலாம். நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். அப்படியே பாருங்க எப்படி இருக்கு. நல்லா பாருங்க. பசங்களுக்கெலாம் நீங்கள் சாப்பாடு கிண்டி கொடுக்கும்போது இதை மட்டும் செஞ்சு கொடுத்தா கூட போதும். இப்படி இருக்கும் சாப்பாடு. செம்ம வாசனையா. பா நல்லா காரமாக தக்காளியோட புளிப்பு, பூண்டோட வாசனை செம்மத்தியாக இருக்குது. ஆஹா அப்படியே இறங்குது சாப்பாடு.
இந்த உருளைக்கிழங்கு தக்காளி தொக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இதை பார்க்குறதில்ல. தயவுசெய்து தொடர்ந்து பாருங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் என்ன புதிய புதிய சமையலை தொடர்ந்து நம்ம சேனலில் போட வைக்கவும். உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும். நன்றி உறவுகளே.